பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வருதா மேம் பிகாஸ் ஆஃப் கம்பேரிசன்னால? இப்போ அது பண்ணவே கூடாது. அந்த குழந்தை ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங். தே கம் வித் யுவர் ஓன் ஃப்ளாஸ். அவங்களுக்குன்னு ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும், அவங்களுக்குன்னு தனியா ஒரு டேலண்ட் இருக்கும். அப்போ நீங்க எப்படி 2 குழந்தைய கம்பேர் பண்ண முடியும்? சிப்லிங்ஸோடவே கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த குழந்தையோட தங்கச்சி அக்காவோடவே கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்பொழுது என்ன ஆயிடும்னா, குழந்தைக்கு என்ன தோணிடும், நம்ம இனஃப் இல்லையோ, நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு போதுமானதா இல்லைன்ற எண்ணம் வந்துடும். ஸோ கம்பேரிசன் இஸ் அ பிக் நோ. ஸோ பேரண்டிங்ல இந்த மாதிரியான வேர்ட்ஸ் ஆர் இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா சொல்லவே கூடாதுன்னா நீங்க அதெல்லாம் சொல்லுவீங்க? குழந்தைய வந்து பாடி ஷேம் பண்ணக்கூடாது. இந்த குண்டு, ஒல்லி, நெட்டை, குட்டை, ஏதோ ஒரு பேரை வச்சு சோடாப்பட்டி, அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். குழந்தை என்ன வேணா பண்ணணும் நம்ம விட முடியாதுதான். அதுல வந்து we are all on the same page. அந்த டிசிப்ளினை கொண்டு வரதுக்கு அடி உதவுமா உதவாதான்றதா இங்க விஷயம். உங்களால 18 வயசு வரைக்கும் குழந்தைய அடிச்சு உடைச்சு டிசிப்ளினை கொண்டு வந்துட முடியும்னு வச்சுக்கோ. 20 வயசு 30 வயசு ஆயிட்டாங்கன்னா நீங்க திருப்பி அதே மாதிரி பண்ணுவீங்களா? பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி மதர்ஸ் கோ த்ரூ பண்ணுற நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும்ல, அதில் அவங்களை எப்படி எமோஷ்னலாக அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்றதுக்கு சில டிப்ஸ் சொல்லுங்கள். மதர்ஸ் ஷுட் ஸ்டார்ட் லிவிங் தியர் லைஃப்ஸ் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்க. படிக்கணுமா படிங்க, வேலைக்கு போகணுமா வேலைக்கு போங்க, பிடிச்ச உணவை சாப்பிடுங்க, உங்களை நீங்கள் சந்தோஷமா வச்சுக்கோங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர் பீப்புள் டு மேக் யூ ஹாப்பி. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். மெனி பேரண்ட்ஸ் திங்க் தட் என்னோட பிள்ளைக்கு வந்து அடிச்சாதான் டிசிப்ளின் வரும், டிசிப்ளின்றதை எப்படி நான் கொண்டு வர வைக்கிறது, இந்த டைம் நான் இத்தனை வாட்டி சொல்லி கேட்கல அப்படின்னா 2 அடி போட்டால் தான் குழந்தைக்கு டிசிப்ளின் வரும்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு நீங்கள் எப்படி மேம் புரிய வைப்பீங்க அடிக்கக்கூடாதுன்றது? ஃபஸ்ட்டு டிசிப்ளின் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். டிசிப்ளின் தான் உங்களோட மேஜர் ஃபோக்கஸ் அப்படின்னா அது ரொம்ப கரெக்டான விஷயமும் கூட. ஏன்னா குழந்தை என்ன வேணால் பண்ணவும் நம்ம விட முடியாது தான். அதில் வந்து we are all on the same page. அந்த டிசிப்ளினை கொண்டு வரத்துக்கு அடி உதவுமா உதவாதான்றதா இங்கே விஷயம். உங்களால் 18 வயசு வரைக்கும் குழந்தைய அடிச்சு உடைச்சு டிசிப்ளினை கொண்டு வந்துட முடியும்னு வச்சுப்போம். 20 வயசு 30 வயசு ஆயிட்டாங்கன்னா நீங்கள் திருப்பி அதே மாதிரி பண்ணுவீங்களா? At some point it is not going to work. உங்களால் அடிக்கிற வரைக்கும் அடிப்பீங்க. சில குழந்தைங்க அடிச்சு வளர்றாங்க. அப்புறம் வீட்டிலேருந்து வெளியில் போனதுக்கு அப்புறமா அவங்க வேற மாதிரி ஆயிடுறாங்க இல்லையா? லைக் பிரிசன்லேருந்து பிரேக் ஆன மாதிரி. they will, that is not going to give you a permanent solution என்றதான். இப்போ நீங்க ஒரு சொல்யூஷன் நினைச்சிட்டு குழந்தைய அடிக்கிறீங்க, அதுக்கான சொல்யூஷனே அது இல்லை, அதனால இன்னும் கூட கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகும்னா அதை விட ஒரு பெட்டர் சொல்யூஷன் தேடி தானே போகணும். கண்டிப்பாக இதுதான் நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ வந்து டிசிப்ளின் முக்கியம்னு சொல்கிறீங்க, பட் அதே டைமில் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ டிசிப்ளின் வர வைக்கணும்னா அடிக்காமல் வேறு என்ன பண்ணணும்? இந்த பேரண்டிங் டைப்புக்கு பேர் தான் அத்தாரிட்டேரியன் பேரண்டிங். இப்போ என்னன்னா ஒரு பேரண்டோட முக்கியமான கடமை வந்து குழந்தைய டிசிப்ளினாக வளர்க்க வேண்டியது. டிசிப்ளின் எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு விஷயத்தை அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அலோவ் பண்ணுற வரைக்கும் தான் குழந்தையால செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சோஃபாவில் வந்து குதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா குழந்தை வந்து குதிச்சுட்டே இருக்குது. யூ ஹாவ் டு லிட்டரலி கோ பிக் அப் த சைல்ட், புட் த சைல்டு ஆன் த கிரவுண்ட். திருப்பி ஏறும். ஒரு நாட்டியாக இருக்கிற குழந்தை திருப்பி ஏறி குதிக்கும். திருப்பி குழந்தைய பிக்கப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஃபிசிக்கலாக சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. கண்ட்ரோல் வந்து என்றைக்குமே பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அதுக்கான பொறுமை வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைய வந்து நீங்கள் 1 hour டிவி பார்க்கணுன்னு சொல்கிறீங்க. 1 hour முடிஞ்சிருச்சு. நீங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க, டிவி ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணு. இது பேர் டிசிப்ளின் கிடையாது. டிசிப்ளின்னா என்னென்னா 1 hour ஆயிடுச்சா, அந்த டிவி ஆஃப் பண்ண வேண்டியது பேரண்ட்டோட கடமை. ஓகே. குழந்தை ஆஃப் பண்ணது பண்ணாமல் போகுது, அது நம்ம பிரச்சனை இல்லை. 1 hourக்கு அப்புறமா யூ ஆர் கோயிங் டேக்கிங் த ரிமோட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு அடுத்த ஆக்டிவிட்டியை நீங்கள் ட்ரான்சிஷன் பண்ணி கொடுக்கணும். அந்த 5 நிமிஷம் குழந்தை அழுதாலும் பரவாயில்ல, சாக்லேட் கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது, முடிஞ்சிருச்சு, எண்ட் ஆஃப் ஸ்டோரி. அவன் அழுதான் அதனால் நான் கொடுத்தேன் அப்படின்னா குழந்தை அழுதா நம்ம வந்து பண்ண முடியுன்றதை நீங்கள் குழந்தைக்கு நீங்கள் இன்டைரக்டாக சொல்லித்தரீங்க. நீ என்னோட லைஃப் அன்கம்ஃபர்டபுள் ஆக்குனீன்னா நான் உனக்கு பண்ணிடுவேன். எந்த குழந்தையுமே சொன்ன உடனே கேட்காது. இதை நீங்கள் சின்ன வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் பவுண்ட்ரிஸை நீங்கள் மாறாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சிடும், இதுதான் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ரூல்ஸு. அப்புறமா ஒரு 18-20 வயசுக்கு அப்புறம் அவங்க வெளியில் போனால் கூட
கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவாங்களே தவிர ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேஸ்லைன் அவங்களுக்கு தெரியும், நம்ம ஃபேமிலியில் இதான் பேஸ்லைன், அதுக்கு அவங்க தன்னால் வந்துடுவாங்க. இதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு பொறுமை இல்லைன்றதுனால நம்ம அழுத உடனே சாக்லேட் கொடுத்துடுறோம். நம்மளுக்கே தெரியாது, குழந்தை ஒரு 2-3 மணி நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கும், நம்ம வேற வேலையில் இருப்போம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் பண்ணுறது, ரெகுலராக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அதுதான் வந்து பேரண்ட்ஸ் வந்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் டிசிப்ளின் வரும். நான் சொல்ல புரியுதுங்களா? கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அந்த பவுண்டரிஸை கீப் அப் பண்ணலைன்னா அவங்களுக்கு தெரியும், சில்ட்ரன் ஆர் வெரி ஸ்மார்ட். அம்மா அப்பா வேற வேலையாக இருக்காங்க, இப்போ போய் நம்ம ட்ரபிள் பண்ணால் டிவி கொடுத்துருவாங்க. அந்த விஷயத்தை வந்து நம்ம வி ஷுடன்ட் டு. ஓகே. ஸோ இப்போ இந்த டிசிப்ளின் எப்படி கொண்டு வரணும், அடிக்காமல் எப்படி கொண்டு வரணுன்றதை சொல்லிட்டீங்க. அடுத்ததாக டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்கு மேம்? யூஸ்வலாக வந்து கோல்டன் பீரியட் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து குழந்தைக்கு ஒரு 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும். ஏன்னா முதல் 5 வயசில் அவங்க நிறைய டேண்ட்ரமோடு இருப்பாங்க. 6 வயசில் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. 12 வயசு வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. கரெக்டாக அந்த டீனேஜ் ஆரம்பிக்கும் போது தான் அடுத்த சேலஞ்ச் மெயினாக வரும். என்ன சேலஞ்ச் வரும்னா, அவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் லைட்டாக விலக ஆரம்பிப்பாங்க. முன்னாடி அம்மா அம்மா அம்மான்னு வருவாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அவங்க வந்து ஐசோலேட் ஆகிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து ஒரு கெத்தாக இருக்கணும். அது வந்து எல்லா பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பியர்ஸ் குரூப்போட விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக படும். ஸோ டீனேஜ் பேரண்டிங்கில் மெயினான ஒரு சேலஞ்சே குழந்தை கூட கம்யூனிகேஷனே வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகே. அவங்க வந்து கொஞ்சம் மறைக்க ஆரம்பிப்பாங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம். கொஞ்சம் அவங்க அடல்ட்டாக பிஹேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் உங்களால் அதுக்கு ஃபுல் அடல்ட்டாகவும் அவங்கள கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ எங்கே அந்த பவுண்டரியை வைக்கிறது? ஃபோன் யூசேஜ்னு வச்சுப்போம். ஒரு 15-16 இயர்ஸில் ஃபோன் வேணும்னு கேட்பாங்க. ஆனால் அதே டைமில் யூ கான்ட் கிவ் அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் டு ஃபோன்ஸ் அட் தட் ஏஜ். இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் த சில்ட்ரன். 18 இயர்ஸ் வரைக்குமே யூ கான்ட் கிவ் சோஷியல் மீடியா ஆக்சஸ். ஆனால் மற்ற எல்லாரும் பண்ணுறாங்க, நீங்கள் எனக்கு தரமாட்டீங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் சேலஞ்சஸ் இன் திஸ் ஏஜ். ஸோ பேரண்டிங்கில் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் ஆர் இந்த மாதிரியான ஃப்ரேசஸ் குழந்தைங்கிட்ட கண்டிப்பாக சொல்லவே கூடாதுன்னு நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க? குழந்தைய வந்து பாடி ஷேம் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. ஸோ இந்த குண்டு, ஒல்லி, நெட்டை, குட்டை ஏதோ ஒரு பேரை வச்சு சோடாப்பட்டி அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவ் டு தியர் பாடி. அதுவும் அவங்கக்கிட்ட அந்த மென்டாலிட்டி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப இன்செக்யூர் ஆகிடுவாங்க. அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். பேரண்ட்ஸே முதல்ல அதை பண்ணக்கூடாது. வேறு யாராவது பண்ணாலும் இம்மீடியட்டாக அவங்கக்கிட்ட சொல்லணும். அதர் ரிலேட்டிவ்ஸ் பண்ணாலுமே யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் வித் யுவர் சைல்டு. ஓகே. தட் இஸ் அ பிக் நோ. செகண்ட், ஓவர் பேம்பர் பண்ணக்கூடாது. நீ என்ன வேணா பண்ணு, நீ தான் என் ராஜா. டோன்ட் டூ தட். ஓகே. தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. அதுக்கான கான்சிக்வன்சஸும் இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? தட் இஸ் வென் குழந்தை வந்து அந்த டிசிப்ளின் சொல்கிறேன் இல்லையா, அது அப்போ தான் வரும். ஸோ டேக் டைம் டு சிட் வித் யுவர் சைல்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் தம் வை இட் இஸ் ராங். ஒருத்தவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக குழந்தை பேசுகிறாங்கன்னா அப்படி பேசக்கூடாதுன்றத சொல்லுங்கள். நீங்கள் அதே டைமில் கரெக்ஷன்ஸ் வந்து எல்லாரும் முன்னாடியும் பண்ணாமல் தனியாக பண்ணுங்கள். எல்லாரும் முன்னாடியும் திட்டக்கூடாது குழந்தைய. ஏன்னா அவங்களுக்கு அந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து கம்மியாகும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்டே இதுதான். டோன்ட் ஷேம் யுவர் சைல்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். ஓகே. எதுனாலும் ஃபீட்பேக், எஸ்பெஷல் நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து இட் இஸ் ஃபார் ப்ரைவேட் கான்வர்சேஷன். ஓகே. தனியாக இருக்கும் பொழுது அது பண்ணணும். இது எல்லாத்துக்குமே டைம் அண்ட் எஃபர்ட் வேணும். அதுதான் வந்து பேரண்ட்ஸ்க்கு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வருதா மேம் பிகாஸ் ஆஃப் கம்பேரிசன்னால? இப்போது அடுத்த குழந்தைங்க வேற ஒரு குழந்தைங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்கன்னா அதை வச்சு தன்னோட குழந்தைங்கள கம்பேர் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக பண்ணுறாங்க. அது பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம குழந்தை வந்து ஒரு பொருள் இல்லை. என்கிட்ட இந்த கார் இருக்குது, அவங்கக்கிட்ட அந்த கார் இருக்குதுன்னு கம்பேர் பண்ணுறதுக்கு. அந்த குழந்தை ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங். தே கம் வித் யுவர் ஓன் ஃப்ளாஸ். அவங்களுக்குன்னு ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டேலண்ட் இருக்கும். அப்போது நீங்கள் எப்படி 2 குழந்தைய கம்பேர் பண்ண முடியும்? கடவுள் வந்து நம்மளுக்குன்னு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கு, த சைல்டு. தே கம் இன் தியர் ஓன் ஃபார்ம் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தனியாக எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு.
யூ ஹேவ் டு ஒர்க் வித் வாட் யூ ஹேவ். ஓகே. உங்கள் குழந்தைக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, என்ன வீக்னஸை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்ட்ரென்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், உங்கள் குழந்தை இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு பெட்டராக வராங்களா, இந்த கம்பேரிசன் மட்டும்தான் பண்ணணும். ஓகே. சிப்ளிங்ஸோடவே கம்பேர் பண்ணக்கூடாது, அந்த குழந்தையோட தங்கச்சி அக்காவோடவே கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்பொழுது என்ன ஆகிடும்னா குழந்தைக்கு என்ன தோணிடும், நம்ம இனஃப் இல்லையோ, நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு போதுமானதாக இல்லைன்ற எண்ணம் வந்துடும். ஓகே. ஸோ கம்பேரிசன் இஸ் அ பிக் நோ. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பிரெயின் வந்து யூஸ்ட் ஆயிடுச்சு அதுக்கு. ஸோ நம்ம தான் கான்ஷியஸாக அதை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் குழந்தைங்களோட பெர்ஸ்பெக்டிவில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் மேம். ஒரு ஸ்டெப் இந்த சைடு வந்து பேரண்ட்ஸாக எஸ்பெஷலி மதர்ஸ் கோ த்ரூ பண்ணுற நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும்ல, அதில் அவங்கள எப்படி எமோஷ்னலாக அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்றதுக்கு சில டிப்ஸ் சொல்லுங்கள். மதர்ஸ் ஷுட் ஸ்டார்ட் லிவிங் தியர் லைஃப்ஸ் ஃபர்ஸ்ட். கண்டிப்பாக. யாரால வந்து ஹாப்பியாக இருக்க முடியும்னா அவங்க பர்சனலாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறவங்களால தான் ஹாப்பியாக இருக்க முடியும். மற்ற யாரும் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க முடியாது. ஸோ வந்து நான் வந்து இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லாக ரிசென்ட்ஃபுல்லாக கோவமாகவே இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்க. படிக்கணுமா படிங்க, வேலைக்கு போகணுமா வேலைக்கு போங்க, பிடிச்ச உணவை சாப்பிடுங்க, உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர் பீப்புள் டு மேக் யூ ஹாப்பி. டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். அதிலிருந்து தான் ஹாப்பினஸ் வரும். இதை பார்த்து வளர்கிற குழந்தைங்களுக்கும் தெரியும் அம்மாவை வந்து நல்லா ட்ரீட் பண்ணணும்னு. ஏன்னா நீங்கள் உங்களை ட்ரீட் பண்ணிக்கிறது தான் ஃபஸ்ட்டு அவங்க பார்ப்பாங்க. நீங்களே வந்து அழுக்கா புடவை கட்டிக்கிட்டு கடைசியாக சாப்பிட்டுட்டு மீந்து போனதை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்க அப்படி தான் போல இருக்குன்னு அவங்களும் நினச்சி அதே மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணிக்கிறோமோ அதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார் அதர் பீப்புள் டு ட்ரீட் அஸ். கண்டிப்பாக. ஸோ மை ஃபர்ஸ்ட் டிப் ஃபார் ஆல் மதர்ஸ் இஸ் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். உங்களை வந்து நீங்கள் ராணி மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து குழந்தைங்களை வளர்க்கும் பொழுது அவங்க ஒரு தனி இண்டிவிஜுவல். நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த குழந்தையோட அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த குழந்தையோட அச்சீவ்மெண்ட்ஸ். அதை வச்சு நம்ம வந்து அந்த ஷேடோவில் வந்து நம்ம எதுவும் சாதிச்ச மாதிரி அர்த்தம் இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது தான் நம்ம அந்த குழந்தையோட அச்சீவ்மெண்ட் மற்ற குழந்தையோட அச்சீவ்மெண்ட்டோட சேர்ந்து பார்க்குறது இதெல்லாம் அப்போ தான் வரும். ஸோ அது ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளோட கடமை வந்து ஒரு ஷெப்பர்ட் மாதிரி. ஷெப்பர்ட்னா இந்த மேய்க்கிறவங்க இருக்காங்களா, ஆடு மேய்க்கிறவங்க. நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு கைடு பண்ணி கூப்பிட்டு போகணுமே தவிர அந்த குழந்தைய மாற்ற முடியாது. அந்த குழந்தையோட கேரக்டரையோ இல்லை அந்த இன்னேட்டாக, இப்போ சில குழந்தைங்க ஷையாக இருப்பாங்க, சில குழந்தைங்க வாயாடியாக இருப்பாங்க. இப்போ வாயாடியாக இருக்க குழந்தைய வந்து நீங்கள் ஷையாக மாற்ற முடியாது. ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் த சைல்ட் ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த குழந்தைய வந்து கைட் பண்ணி அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டோ நம்ம அதை செய்ய முடியும். யூ கான்ட் சேஞ்ச் த சைல்டு. இதை நம்ம வந்து ஃபுல்லாக எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும். ஸோ கம்மிங் டு த பார்ட்னர்ஸ், ஃபாதரோட ரோல் வந்து எந்த அளவுக்கு வந்து பேரண்டிங்கில் ரொம்ப முக்கியமாக இருக்குது? ஏன்னா அவங்க ஒரு ஹாஃப் பேரண்ட் இல்லை, லைக் 50-50 ரோல். பட் பேரண்டிங்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஃபஸ்ட்டு ப்ளேம் பண்ணுறது வந்து மதர்ஸாக தானே மேம் இருக்குது. அண்ட் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இன்னைக்கு மோர் ஆர்லெஸ் எப்பயுமே மதர் தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்ட்னரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுது ஒரு பேரண்டிங்னு வரும்போது? ஐடியலாக பார்த்தீங்கன்னா பேரண்டிங் வந்து 50-50 ஜாப்ஸ். அதான் வந்து நியாயமாக கரெக்டான விஷயம். அம்மா அப்பா 2 பேருமே ஈக்குவல் பேரண்டாக இருந்தால் தான் அந்த குழந்தை ஹெல்த்தியாக வளரும். இதுதான் உண்மை. ஒரு பேரண்ட் மட்டும் அந்த நிறைய லோடை எடுக்கும்போது தான் அவங்களும் டயர்ட் ஆயிட்டு குழந்தை மேலே அந்த கோபத்தை காட்டுறதுலாம் ஆரம்பிக்குது. ஸோ குழந்தை பெற்றுக்கும் பொழுதே 2 பேரும் ஈக்குவல் பேரண்டாக இருக்கணுன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அந்த கப்பிள் வரணும். சொசைட்டி வந்து எல்லாத்துக்குமே மதர்ஸை ப்ளேம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் காதிலே வாங்கிக்கூடாது. ஏன்னா நம்ம அதை இது பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளே நம்ப ஆரம்பிச்சிடுவோம், நம்ம தான் தப்பு பண்ணுறோம் போல இருக்கு அப்படின்ட்டு. ஃபாதர்ஸ் வந்து போன ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜெனரேஷன் ஃபாதர்ஸ் வந்து நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது இன்னும் பத்தலை. தட் இஸ் அ ட்ரூத். பிகாஸ் தே திங்க் தே டூயிங் அ ஃபேவர். நம்ம ஏதோ ஒரு பெருசாக ஒரு ஹெல்ப் பண்ணுறதா நினைக்கிறாங்க. அது ஹெல்ப் கிடையாது. நீங்கள் மற்றவங்க குழந்தைங்க வளர்த்தா தான் அது ஹெல்ப்பு. அவங்க குழந்தைங்கள அவங்க வளர்க்குறது வந்து அவங்க ஒய்ஃபுக்கு பண்ணுற ஹெல்ப்பே கிடையாது, அது அவங்களோட கடமை. ஸோ ஃபாதர் அண்ட் மதரோட ரோல் இன் பேரண்டிங் எப்படி இருக்குன்னா, ஒரு டைமில் ஒரு பேரண்ட் தான் கோவப்பட முடியும்.
இப்போ ஒரு அம்மா அம்மா வந்து திடீர்னு ரொம்ப கோவமா இருக்காங்கன்னா அந்த டைமில் வந்து அப்பா வந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். அப்பா ஏதோ டென்ஷனாக இருக்காங்கன்னா அம்மா வந்து அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில், ஏன்னா பேரண்டிங் ரொம்ப இட்ஸ் கோயிங் டு டேக் அ டோல் ஆன் யுவர் மென்டல் ஹெல்த். அப்போது 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது தான் அந்த வண்டியை இழுக்கும் போது, அந்த 2 மாடும் சேர்ந்து இழுக்கும் போது தான் அந்த வண்டி ஈஸியாக போகும் இல்லையா? அந்த மாதிரி ஸோ ஃபேமிலி லைஃப்பில் குழந்தை வளர்ப்பில் அம்மா அப்பா 2 பேருக்குமான பங்கு வந்து ஈக்குவலாக இருக்கிறது தான் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ லாஸ்ட் கொஷின் மேம், இப்போ நம்ம நிறைய பேரண்டிங் பற்றி பேசிட்டோம். பேரண்டிங் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் கேட்கக்கூடிய கடைசி கேள்வி என்னன்னா, ஒரு குழந்தை எப்படி நல்லா வளர்க்குறதுன்னு இல்லை, பட் எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஒரு ஸ்பாயில்டு கிட்டு நினச்சி தான் வந்து பயப்படுறாங்க. ஸோ அவங்களோட ஃபியர் வந்துட்டு எங்கே என்னோட குழந்தை வந்து கெட்டு போயிடுவானோ, அவனுக்கு இந்த மாதிரி கெட்ட ஹேபிட்ஸ் ஒரு கெட்ட டிசிப்ளினே இல்லாமல் வளர்ந்துருவானோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குல்ல. ஒரு ஸ்பாயில்டு கிட் வளர்கிறதுக்கான என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அண்ட் அதுலேருந்து எப்படி வந்து பேரண்ட்ஸ் வெளில வரலாம்? ஃபஸ்ட்டு கேட்குறதெல்லாம் கொடுக்குறது. அடுத்து வந்து எந்த ஒரு இது எப்படி சொல்கிறது, அவங்க பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் பேரண்ட்ஸே ஒரு சப்பக்கட்டு கட்டுறது. ஓகே, என் குழந்தை இப்படித்தான், என் பையன் இப்படித்தான் அப்படின்னு. ஏன்னா அதை கண்டிக்காமல் வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஓகே, யூ ஷுட் கொஸ்டின் யுவர் சைல்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ். இது 2 இருந்தாலே வந்து ஸ்பாயில்ட் ஆயிடுவாங்க. அடுத்து குழந்தைக்கு கஷ்டமே தெரியாமல் வளர்க்குறது. அதாவது யூ கான்ட் கிரியேட் அ கஷ்டம், அப்படி சொல்ல வரல. குழந்தைக்கு சாப்பாடு போடாதீங்க அப்படி நான் சொல்ல வரல. ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு டெஸ்ட் வருது, அந்த குழந்தைக்கு அந்த டெஸ்ட்டுக்கு அந்த குழந்தை உட்காந்து படிக்கணும். அது அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதை அண்டர்கோ பண்ணணும்னு விடணும். ஃபுல் டைம் நம்மளையே கூடவே உட்காந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி கிடையாது. லெட் த சைல்ட் ஹேண்டில் ப்ராப்ளம்ஸ். அவங்க பிரச்சனையை அவங்க ஹேண்டில் பண்ண விடணும். தேர் இஸ் அ ஸ்டடி, எந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்க அப்படின்றத மெஷர் பண்ணப்போ, ஹை இன்டெலிஜென்ஸோ இல்லை பயங்கர ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களோ இல்லை பெரிய ஸ்கூலுக்கு போகிறவங்களோ, இப்படி இந்த ஃபேக்டர்ஸை விட முக்கியமான ஃபேக்டராக சொல்லப்படுறது ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ் அப்படின்னா அந்த சகிப்புத்தன்மை. எவ்வளோ விஷயத்த உங்களால் அந்த ஃபெயிலியர்ஸை சகிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு எப்படி போக முடியுது, எத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதுலேருந்து தோல்டாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போக முடியுது, இதுதான் வந்து சக்ஸஸ். இட் இஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், இட் இஸ் அ கெப்பாசிட்டி டு டாலரேட் ஃபெயிலியர். எப்படி அந்த டாலரன்ஸ் வரும்? சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஏதாவது ஒரு இஷ்யூனா உடனே நீங்கள் போய் அவங்களுக்கு சால்வ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு ஷூக்கு லேஸ் கட்ட தெரியலன்னா ஒரு 10 தடவை அவங்க கட்டி பழகினா தானே அவங்க கற்றுப்பாங்க. ஒரு தடவை நம்மளே கட்டி விட்டுட்டே இருந்தால் எப்படி கற்றுப்பாங்க? ஸோ இப்போ சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து அவங்களோட அந்த ஏஜுக்கு தகுந்த ப்ராப்ளம்ஸை அவங்கள சால்வ் பண்ண விடணும். இது ரொம்ப முக்கியம். 2வது, வீட்டு வேலைகளை குழந்தைங்களுக்கு பழகணும். அந்த குழந்தைக்குன்னு ஒரு சின்ன வேலை, அந்தந்த ஏஜ் ஸ்பெசிஃபிக்கான சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். வீட்டில் வந்து வேலை செஞ்சு பழகிற குழந்தைங்க வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்கிறதாவும் ஸ்டடீஸ் சொல்லுது. அப்போது ஒரு குழந்தைக்கு பசிக்குது, ஒரு 8 வயசு 10 வயசு குழந்தைக்கு பசிக்குதுன்னா அதுக்கு ஒரு தோசை போட்டுக்க தெரியணும், ஒரு ஆம்லெட் போட்டுக்க தெரியணும். யூனோ பேசிக் ஸ்டஃப். அவங்களோட துணியை எடுத்துகிட்டு போயிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கிறதுக்கு தெரியணும். இதெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்து தான் வளர்க்கணும். இதெல்லாம் பண்ணாலே ஸ்பாயில்டு கிட்டாக ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தை சோர்ஸ் பண்ணணும், சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும், ரெசிலியன்ஸை வந்து டெய்லி டெவலப் பண்ணணும். ஸோ இப்போ அந்த குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் சண்டைனா நீங்கள் போய் நடுவில் போய் பூந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. அவங்க பிரச்சனையை அவங்கள சால்வ் பண்ண விடணும். ஆஃப்கோர்ஸ் அன்லெஸ் தெர் இஸ் அ பிக் இஷ்யூ நீங்கள் போகலாம். இது எல்லாமே பண்ணாலே குழந்தை வந்து ஒரு பெட்டரான ஒரு மென்டல் ஸ்டாமினாவோட வளர்றது நடக்கும். ஸோ இன்றைக்கி பேரண்டிங்கில் வந்து பேரண்ட்ஸ் என்ன மாதிரியான கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே தெளிவான ஆன்சர் சொல்லிட்டீங்க மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் லாஸ்ட்டாக சொன்ன விஷயம் வந்து ஐ திங்க் எல்லா பேரண்ட்டுக்குமே அது ஒரு முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி இருக்கவங்க வந்துட்டு என்னோட பையனுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குறதோ, நான் கஷ்டப்பட்ட மாதிரி என்னோட பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த தாட் வந்து எல்லாருக்குமே யுனானிமஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி ரெசிலியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டு பிரிங் அ சக்ஸஸ்ஃபுல் சைல்டு அப்படின்றது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ தெளிவாக எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.